தேர்ஸ்டே ஈவினிங் 2 நாளைக்கு முன்னாடி தான் காடு எல்லாமே பதவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா டிராக்டர் வர சொல்லி உழவு ஓட்டி விட்டுருந்தாங்க. ஸோ உழவு ஓட்டும் போது இந்த தென்னமரத்துக்கு போட்டிருக்கிற சொட்னி ரோஸ் எல்லாம் சுற்றி வச்சுட்டு தாங்க ஓட்டணும். ஸோ அம்மா எல்லாமே சுற்றி வச்சுட்டாங்க. உழவு ஓட்டினதுக்கப்புறமா 2 நாள் கழித்து தென்னமரத்துக்கு தண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஸ் இழுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஏன்னா ஒருத்தங்களே இழுத்தா ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நானும் போய் ஒரு 4 ஓஸ் 5 ஓஸ் அந்த மாதிரி இழுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். என் குட்டி தம்பி தூங்கிட்டு இருந்தான். கூட வந்துட்டு ஹஸ்பண்ட் இருந்தார். ஸோ பார்த்துக்க சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் அப்படியே காட்டுக்குள்ளே போய் ஃப்ரீயாக சுற்றிட்டு வந்தேங்க. ஸோ அதுக்கப்புறமா அம்மா தண்ணியை எடுத்துட்டுட்டாங்க. இந்த மரம் எல்லாமே நிறைஞ்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செடிகள் எல்லாமே நெட்டி வச்சுருந்தேன். அந்த பீக்கங்காய் அதுக்கப்புறமா புடலங்காய் எல்லா செடியுமே நெட்டி வச்சுருக்காங்க அம்மா அங்கே தென்னை மரத்துக்கு தண்ணி ஓடுறதை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு இந்த காய் செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு பக்கத்தில் இருக்க தென்னை மரத்தில் இருக்க ஓசை மட்டும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு இருந்தேங்க. ஸோ என்னோட டே இந்த மாதிரி தான் போச்சு.